தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதால் தான் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. IMF சொல்லியிருக்காங்க. IMF හෙළිදරව්වක් විදුලි බිල වැඩිවීමට බාලගල් අඟුරුත් හේතුවක්. IMF හෙළිදරව්වක් විදුලි බිල වැඩිවීමට බාලගල් අඟුරුත් හේතුවක්. கொழும்பு பேருந்து நிலையம் சேதமாக்கப்பட்டது ஒரு சதி அப்படின்ற மாதிரி பிரதியமைச்சர் குற்றம் சாட்டியிருக்காரு. புதுவருட உணவுகளை தயாரிப்பதற்கான பொருட்களுக்கான விலைகள் 7% அதிகரிச்சிருக்கிறது. 1 கிலோ முந்திரியம் பருப்புட விலை 7,000 ரூபாய். பாகிஸ்தான்ல நாளைக்கு மிக முக்கியமான சந்திப்பு. ஈரான் பிரதிநிதிகளும் அமெரிக்க பிரதிநிதிகளும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அதற்கான முழு ஏற்பாடுகளும் நடந்து முடிந்திருப்பதாக பாகிஸ்தான் அறிவிச்சிருக்கிறது. கொழும்பு புறக்கோட்டை பேருந்து நிலையம் புனரமைக்கப்பட்டு பெரிய அளவாக வரவேற்கப்பட்டு மக்கள் அதை சந்தோஷமா கொண்டாடி கொண்டிருந்த அடுத்த நாளே இது சேதமாக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவிலாக இது பேசப்படுகின்ற சேதமாக்கப்பட்ட ஒரு செய்தியாக நேற்று நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாள்ல பிரதியமைச்சர் போக்குவரத்து பிரதியமைச்சர் குற்றச்சாட்டு ஒன்றை முன் வச்சிருக்காரு. அதாவது இது ஒரு மக்களுடைய தவறாக கூட இருக்கலாம், ஆனா அதை விட இது மோசமான ஒரு சதி செயலாகத்தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, சந்தேகம் வெளியிடுறாங்க. காரணம்னு சொன்னா பெண்கள் மலசரக்கூட பக்கமாக 3 முதல் 5 அந்த பெரிய பைப்புகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரே நாள்ல செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. இது தவறுதலாக கூட நடந்திருக்கிறது வாய்ப்பு இல்லை. இது திட்டமிட்ட மாதிரியான ஒரு சதியாகத்தான் இருக்கு. இது தொடர்பாக பல இடங்கள்ல இதை நாசமாக்கின்ற வேலைகள் நடந்திருக்கிறது. ஒரு திட்டமிட்ட ஒரு குழு இதை ஒரே நாள்ல செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருக்காரு. இது தொடர்பான விசாரணை இப்பொழுது நடந்து வருவதாக சொல்லப்படுது. இந்த பேருந்து நிலையம் மிக அழகான முறையில புனரமைக்கப்பட்டு 24 மணி நேரம் இதற்கான பணிகள் நடந்தது. இந்த பஸ் நிலையத்துல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 75,000 மக்கள் வந்து போறாங்க. 2000க்கும் அதிகமான பேருந்துகள் ஒவ்வொரு நாளும் வந்து போகின்றது. எனவே மிக இலங்கையில் இருக்க பெரிய பேருந்து நிலையங்கள்ல தான் பெரிய பேருந்து நிலையம் இதுதான் இப்ப புனரமைக்கப்பட்டு மிக அழகான முறையில் நவீன முறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற பெரிய பேருந்து நிலையம் இதுதான். இதை திட்டமிட்டு செயற்படுத்தும் இந்த குழுக்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கும். அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யறதா இருந்தா அதுக்கு வேறு வழி இருக்கிறது. இந்த மாதிரி மக்கள் சொத்துக்கள் மீது மனிதாபிமானமற்ற முறையில நடந்து கொள்றது, அதை சேதமாக்குறது என்பது இது அரசியலா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் மக்கள் மத்தியில இப்ப எழுப்ப ஆரம்பிக்கிறது. ஏன்னா இது உண்மையிலேயே சதி திட்டமாக இருந்தால் இந்த மாதிரி வேலையை செய்யற அளவுக்கு ஒரு அரசியல் வேணுமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அனுசரணை ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசி கொட்டஹெனா வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். சரி, இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது இன்றைய நாள்ல எதிர்கட்சிகள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சிருக்காங்க. பாதையில வந்து, அதாவது வீதிக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம். இது வந்து அமைச்சர் என்றதை விட அரசாங்கத்துக்கு எதிரான ஜனாதிபதியினுடைய படங்கள் வைத்துக்கொண்டு பெரிய அளவான விமர்சனங்கள் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி மோசடி என்பது அரசாங்கத்தினுடைய மோசடியாக, இலங்கையில் நடந்த பெரிய மோசடிகளை இதுவும் ஒன்று அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்டிருந்தாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான காணொளிகளும் இது தொடர்பான விடயங்களும் இன்றைய நாளில் பெரிய அளவா பார்க்கப்படுது. இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்படுகின்ற, அதாவது நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவரை பதவி விலக வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாக்கெடுப்புகள் இடம்பெறப் போகிறது. இந்த விடயம் தொடர்பாக எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 100 பில்லியனுக்கும் அதிகமான தொகை அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால. இதனால அரசாங்கம் தான் அதை பொறுப்பேற்கணும். இந்த தொகை இப்பொழுது மக்கள் மத்தியில் சுமத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு கடந்த நாட்கள் இருந்தது. இதனாலதான் மின்சார கட்டணமே அதிகரிக்க வேண்டி வந்தது. இந்த 25% அதிகரிக்க வேண்டி வந்ததே இந்த தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால தான் அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வச்சு வந்தாலும் அதிகமா அரசாங்கம் இதை மறுத்தாங்க. இல்லை, அதனால இல்லை, இது வந்து சாதாரணமா இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற நட்டம் காரணமாகத்தான், இல்லை இப்பொழுது இருக்கின்ற எரிபொருள் பிரச்சனை காரணமாகத்தான் இது நடக்குது அப்படின்ற மாதிரி அரசாங்கத்துடைய பதில்களாக இருந்தாலும் நேற்று மத்திய வங்கியினுடைய ஒரு ஊடக சந்திப்பு நடந்தது. IMF-க்கும் மத்திய வங்கியினுடைய குழுக்களுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு ஊடக சந்திப்புல IMF-உடைய பிரதிநிதி என்ன சொன்னா, தரமற்ற இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியினுடைய அந்த இறக்குமதி காரணமாக கூட இந்த மின்சார கட்டண அதிகரிப்புக்கு அதுவும் ஒரு காரணம் மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனவே அதுக்கு பிறகு இது ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தின் மீது இன்னும் ஒரு பழி போடப்பட்டிருக்கிறது. இதை வந்து நீங்க மறைச்சிங்க. இப்பொழுது IMF சொல்லிட்டாங்க இதற்கு மின்சார கட்டண உயர்வுக்கு தரமற்ற நிலக்கரி தான்
காரணம் அப்படின்னு சொல்லி, தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்து தான் காரணம்னு சொல்லி. எனவே இந்த ஒரு விடயம் பெரிய அளவாக இப்பொழுது அரசாங்கத்துக்கு எதிராக திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மணித்தியாலங்களில் கடந்த மணித்தியாலங்களில் நடந்து கொண்டிருக்கு. நிலக்கரி இறக்குமதி தொடர்பான இந்த தீர்மானங்கள், அரசாங்கம் எடுக்க போற அடுத்த முடிவுகள், இதனால ஏற்பட்ட இழப்புகள், இதற்கு எதிராக நடக்க போற விஷயங்கள், இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாகவும் எதிர்க்கட்சிக்கு ஒரு பெரிய அரசியல் களமாகவும் மாறி இருக்கிறது இந்த நிலக்கரி இறக்குமதி, தரமற்ற நிலக்கரி இறக்குமதி. அதனால 100 பில்லியன் இலங்கை ரூபாக்கள், இதை விட அதிகம் சொல்றாங்க, இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு புத்தாண்டு உணவுகள் தயாரிக்கிற இந்த நாட்கள்ல இந்த உணவு தயாரிக்கிறதுக்கு வாங்குற பொருட்களுக்கான விலை அதிகரிப்பு தொடர்பாக ஒரு கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. finance.lk அப்படின்ற இணையதளம் இந்த கணக்கெடுப்பை எடுத்திருக்காங்க. இதுல கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் 2025 விட 26ஆம் ஆண்டு புதுவருட உணவுகள் தயாரிப்பதற்காக வாங்கப்படுகின்ற உணவுப் பொருட்களுக்கான விலை 7% அதிகரிச்சிருக்குது. இதுல 7 உணவுகள்ல 6 உணவுகளுக்கான விலைகள் 2.5% அதிகரிச்சிருக்கிறது. இந்த ரெண்டுக்குமே சேர்ந்து 86% விலை அதிகரிப்பு கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள மட்டுமே. இது தேங்காய் மற்றது அரிசி மாக்கு தான் இந்த அதிகமான விலை. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொன்னா 2019-2020ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள கொரோனா காலப்பகுதியில கூட இந்த அளவு விலை அதிகரிப்பு இல்லை. அந்த காலத்துல இருந்ததை விட 2027ஆம் ஆண்டு 2.5% விலை அதிகரிப்பு இருக்கு அப்படின்ற பெரிய அளவான ஒரு கணக்கெடுப்பு வந்திருக்கிறது. பொதுவா இந்த புது வருஷத்துக்கு தயாரிக்கிற பால் சோறா இருக்கட்டும், உணவு வகைகள் இருக்கு, முறுக்கு, பலகாரம், வடை, இந்த மாதிரியான விஷயங்கள், இதுகள் எல்லாமே இப்பொழுது இந்த முறை மக்கள் செய்யறதுல ஆர்வம் காட்டல. காரணம் அதிக அளவான விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதான் இதற்கு காரணம்னு சொல்றாங்க. 1 கிலோ முந்திரியம் பருப்பு 7,000 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. இந்த மாதிரி உணவுகளுடைய விலைகள் அதிகரிப்பால புது வருட உணவுகள் தயாரிப்பதில் மக்கள் பெரிய அளவாக ஆர்வம் காட்டல அப்படின்ற மாதிரி இந்த கணக்கெடுப்பு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க என்ன மாதிரி என்னென்ன உணவுகள் தயாரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க என்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. உங்களுடைய பிரதேசங்கள்ல இந்த மாதிரி விலை அதிகரிப்பு எப்படி இருக்கு, கண்டிப்பா இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் கருத்துக்கள்ல சொல்லுங்க. அதோட புது வருஷத்துக்கான ஏற்பாடுகளோடு இப்பொழுது மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்லுகின்ற காட்சிகளை இன்றைய பேருந்து நிலைய காட்சிகளில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. பிரத்யோகமான பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. 2000க்கும் அதிகமான பேருந்துகள் சேவையில பிரத்யோகமா மேலதிகமா ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இன்றைய நாளிலிருந்து இந்த பேருந்து சேவைகள் வருகின்ற புது வருஷம் வரைக்கும் இருக்கும். 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஊர்களில் இருந்து வர பேருந்து சேவையும் மேலதிகமாக இணைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஹோமாகம பகுதியில் உள்ள தனியார் யூனிவர்சிட்டி ஒன்றினுடைய மாணவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக இன்றைய நாளில் பெரிய அளவா பேசப்பட்டிருக்கு. காரணம் சொன்னா புது வருட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தனியார் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தால. இந்த நிகழ்வு எல்லாம் 6 மணிக்கு முடிவடைந்திருக்கிறது. 6 மணிக்கு பிறகு ஒரு சில மாணவர்கள் இந்த நிகழ்வை தாங்களாக ஏற்பாடு செய்திருக்காங்க. இந்த நிகழ்வில் ஏற்பட்ட ஒரு சில முரண்பாடு காரணமாக ஒரு மாணவர் பலமாக தாக்கப்பட்டிருக்கிறார். அது தனியார் விடுதியில் தான் நடந்திருக்கிறது. எனவே இந்த மாணவர் தாக்கப்பட்ட தொடர்ந்து அந்த மாணவர்கள் அவரை அங்கேயே விட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த விடுதி உரிமையாளர்கள், அங்க இருக்கிற ஊழியர்கள் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் ஏற்கனவே இறந்திருந்தார் அப்படின்ற மாதிரியான தகவல்களை வைத்தியசாலை வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பான விசாரணைகளில் இப்பொழுது 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தகவல், அதாவது இப்ப அண்மையில் உங்களுக்கு தெரியும் 2024ஆம் ஆண்டு இலங்கையினுடைய மக்கள் சனத்தொகை கணக்கீடு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த கணக்கீடுல இருந்து ஒரு சில விஷயங்கள் இன்றைய நாள்ல மேலதிகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 21.78 மில்லியன் மக்கள் இலங்கையில வாழ்றாங்க. இதுல அதிகமா 3 முக்கியமான விடயங்கள் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அதிகமானவங்க முதியவர்களா இருக்காங்க. அடுத்தது, கல்வி முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. குடியேற்ற மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஊருக்கு மாறி இருக்காங்க. இந்த மாதிரி 3 முக்கியமான விடயங்கள் இதுல கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல முதியவர்கள் அதிகமாக இந்த முறை கணக்கெடுக்கப்பட்டிருக்காங்க. இலங்கையினுடைய மக்கள் தொகையில இப்ப எடுக்கப்பட்ட கணக்கின் அடிப்படையில் 18% 60 வயதை தாண்டியவர்கள் சொல்லப்பட்டது. முதல் வயதிலிருந்து 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் 20.7% இருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே 60 வயசுக்கு மேற்பட்டவங்களும் 14 வயசுக்கு உட்பட்டவங்களும் ஒரே அளவில் தான் கிட்டத்தட்ட இருக்காங்க. 3.22 மில்லியன் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. இதுல கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணிக்கை 7,27,293 பேர் அதிகமாக குருநாகல் மாவட்டத்திலாம் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. 5 முதல்
ஒருவருக்கு ஒரு 5 பேரில் ஒருவருக்கு வந்து நீடித்த நோய் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுல 10% உயர் ரத்த அழுத்தம் இருக்குன்னு சொல்லி கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல 8.5% நீரிழிவு நோயினால் நீண்ட கால பாதிக்கப்பட்டவர்களாக கணக்கெடுக்கப்பட்டிருக்காங்க. வெளிநாடுகளில் 6,72,249 பேர் இருக்காங்க. இதுல அதிகமானவங்க வேலைக்கு போனவங்க 86% வேலைக்காகத்தான். இதுல மிக அதிக தொகை மத்திய கிழக்கு நாடுகள்ல இளைஞர்கள் வேலை செய்யறவங்களுடைய கணக்காக இருக்கிறது. 43.7% மட்டும்தான் வேலை செய்யறாங்க, தொழிலுக்கு போறாங்க. மற்றவங்க எல்லாம் சும்மா தான் வீட்டுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி படிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மாதிரி தான் வேலைக்கு போறவங்களுடைய கணக்கெடுப்பு தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில 6.1 மில்லியன் குடும்பங்கள் இருக்கிறாங்க. இந்த குடும்பங்கள்ல 98% வீடுகளுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கு. 92.2% வீடுகளுக்கு குடிநீர் திட்டம், அதாவது குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. தனியாக வாழுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை 10.5%. இவங்க எல்லாருமே முதிய பெண்கள் என்று சொல்லப்படுது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை, முதல் கட்ட பேச்சுவார்த்தை, நேரடி பேச்சுவார்த்தை, 2 நாட்டு பிரதிநிதிகளுக்குமான பேச்சுவார்த்தை நாளைக்கு சனிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் நடக்க போது. பாகிஸ்தானுடைய தலைநகர்ல 2 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான்ல. இன்று வெள்ளிக்கிழமை, நாளைக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் அவங்களுடைய விமானத்துல வந்திருக்காங்க. இந்த விமானங்கள் பாதுகாப்புக்கு மத்தியில் அவங்களோட விமானமே அவங்கள பாதுகாத்து கொண்டு அந்த விமானத்துல வந்திருந்த வாகனங்களோட அவங்க இஸ்லாமாபாத்தை வந்தடைஞ்சிருக்காங்க. மிக கடுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய பிரதிநிதிகளும் இப்பொழுது இஸ்லாமாபாத் வந்தடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பல திட்டங்கள் இதுல முன்வைக்கப்பட்டிருக்கிறது, பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, பல முரண்பாடுகள் இன்னும் இருந்து வருது. ஹோர்முஸ் கால்வாய் இன்னும் முற்றுமுழுதாக திறக்கப்படலன்னு சொல்ற பெரிய குற்றச்சாட்டை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைய நாளில் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தாரு. இன்னும் அவங்க நாங்க வைத்த கோரிக்கையை நிறைவேற்றல் அப்படின்னு மாதிரி. ஆனால் ஈரான் அதுக்கப்புறம் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க, திறந்திருக்கோம், ஆனால் ஒரு நாளைக்கு 15 கப்பல்கள் மாத்திரம்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற மாதிரி ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. 100 கப்பலுக்கு மேல ஒரு நாளில் செல்ல வேண்டிய இந்த பாதையில 15 கப்பல்களுக்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகளுடைய முன்னேற்றம் தொடர்பாக ஆராய்ந்த பிறகு இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்ற நிலைப்பாட்டில் ஈரான் இருப்பதாக சொல்லப்படுது. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அவர் நேற்றைய நாளில் ஊடகங்களுக்கு ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாரு. இதுல சொல்லப்பட்ட விஷயம், ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஈரான் தன்னுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்கும் அவங்களுடைய நாட்டினுடைய சுதந்திரத்தின் அடிப்படையில் அவங்க வைக்கின்ற கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தையில் பேசுவாங்க. தங்களுக்கு இழைக்கப்பட்ட இழப்பீடுகள், தங்களுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கான இழப்பீடுகளை அவங்க கோர்றாங்க. ஹோர்முஸ் கால்வாய் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதில் அவங்க அதே நிலைப்பாட்டில் இருக்காங்க. இந்த மாதிரியான முக்கியமான விடயங்கள் தொடர்பாக அந்த தகவல் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுக்கிடையில லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இடம்பெற்று வர இந்த பேச்சுவார்த்தை, அதாவது இந்த போரை பேச்சுவார்த்தையாக கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை பல இடங்களில் முன்வைக்கப்படுது. ஆனால் இதுல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தைக்கும் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்குமான பேச்சுவார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் இஸ்ரேல் இப்பொழுது லெபனானோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் ஒரு நல்ல உறவை பேணுவதற்கும் இணக்கம் தெரிவித்திருக்காங்க. ஆனால் ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. எனவே இந்த மாதிரி ஒரு இழுபறி அந்த பக்கம் இருக்கு. ஆனால் இந்த பக்கம் இப்ப நடக்கிற இந்த பேச்சுவார்த்தை நாளை ஒரு தீர்க்கமான முடிவை எட்டுமா, இல்லை மீண்டும் ஒரு முருகல் நிலைக்கு போகுமா அப்படின்றது இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. எது எப்படி இருந்தாலும் ஹோர்முஸ் கால்வாய் வழியாக செல்லுகின்ற கப்பல்களை அனுப்புவதற்கான முழுமையான கோரிக்கையை நாளை அமெரிக்க பிரதிநிதிகள் முன்வைப்பாங்க. இதை முழுமையாக திறக்கணும் என்பது அவங்களுடைய முழு பெரிய அளவான அழுத்தமாக இருக்கும்னு சொல்லி இப்போ எதிர்பார்க்கப்படுது. ஆனால் நேற்று முந்த நாள், இது 2 நாளைக்கும் இடையிலையும் மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு சில இடங்கள்லையும் சில ஏவுகணைகள் தடுக்கப்பட்டிருப்பதாக, குவைத்திலையும் தடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில ஏவுகணை தாக்குதல்களும் ஆங்காங்கே நடைபெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் தான் கடந்த மத்தியானங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜி சந்திர ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதில் அறிந்து கொள்ளலாம்.